தையிட்டி விகாரை தொடர்பில் சிங்கள பத்திரிகைகளில் விளம்பரங்கள் வெளியிட வலிவடக்கு பிரதேச சபை தீர்மானம். கிராம சேவகர் பிரிவுகளில் புதிய நடைமுறை, தமிழர்களுக்கு சாதகமான செய்தி. தையிட்டியில் வெடிக்கும் பாரிய போராட்டம், வேலன் சுவாமிகள் எச்சரிக்கை. மக்கள் எதிர்நோக்கவுள்ள சிக்கலான சூழல், வசந்த முதலிக்கு எச்சரிக்கை. புலம்பெயர் தமிழர்களுக்காக கைது செய்யப்பட்ட இருவர், மொட்டு கட்சி பகிரங்கம். தையிட்டி விகாராதிபதியை சந்தித்த மாவட்ட செயலர். மருதங்கேணி பருத்தித்துறை பிரதான வீதி தொடர்பில் ராஜீவன் எம்பி வழங்கிய உறுதி. இலங்கை ராணுவத்துக்கு அரசு செய்யும் பாரபட்சம், விமலின் குற்றச்சாட்டு. இலங்கை மக்களுக்கு முதலில் கரம் கொடுத்த இந்தியா, செல்வம் அடைக்கலநாதன் எம்பி பகிரங்கம். 1 பில்லியன் இழப்பீடு கோரும் நளித. 106 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் அழிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். தையிட்டி திஸ்ஸ விகாரை தொடர்பாக தென் இலங்கையில் பரப்பப்படும் தவறான தகவல்கள் தொடர்பாக சிங்கள மக்களுக்கு உண்மை நிலைமையை வெளிப்படுத்த சிங்கள பத்திரிகைகளில் சிங்கள மொழியில் விளம்பரங்களை பிரசுரிப்பதற்கு வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் விசேட அமர்வு தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்தன் தலைமையில் நேற்று நடைபெற்ற போதே குறித்த விடயம் முன்வைக்கப்பட்டது. தையிட்டி விகாரை காணி வரைபடங்களை தெளிவாக பிரசுரித்து விளம்பரங்களை போடு சபையில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. தையிட்டி விகாரியை உடைக்கப் போவதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தவறான தகவல்களை சிங்கள ஊடகங்களுக்கு வெளிப்படுத்துவதாக சபை அமர்விலும் குற்றம் சாட்டப்பட்டது. நாட்டில் உள்ள கிராம சேவர் பிரிவுகளில் மக்களுக்கு மிகவும் அவசியமான விண்ணப்ப படிவங்களை மும்மொழிகளிலும் வெளியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கசன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். அதன்படி மக்களுக்கு தேவையான 22 விண்ணப்பங்கள் தற்போது மும்மொழிகளிலும் பிரசுரிப்பதற்கு தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஊடகம் ஒன்றுக்கு அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் மாதத்திலிருந்து அரசு துறையின் அனைத்து படிவங்களையும் பொதுமக்கள் 3 மொழிகளிலும் பெற்றுக் கொள்ள முடியும். கிராம சேவகர் பிரிவில் மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான சில விண்ணப்பங்கள் இருக்கின்றன. அவை பல இடங்களில் சிங்கள மொழியில் மாத்திரமே இருப்பதை தமது அமைச்சு அடையாளம் கண்டுள்ளது. வடக்கில் அவை தமிழ் மொழியில் கிடைத்தாலும் ஏனைய மாவட்டங்களில் தமிழ் மக்களுக்கு அவை தமிழ் மொழியில் கிடைப்பதில்லை. எனவே அவர்களின் நலன் கருதி மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான 22 விண்ணப்பங்கள் தற்போது 3 மொழிகளிலும் தயார் செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். தையிட்டியில் நாளைய தினம் பாரிய எழுச்சி போராட்டம் ஒன்று நடைபெற உள்ளது. இவ்வாறான போராட்டங்களில் ஊடாக அடக்குமுறைகள் வெல்ல முடியும் என நல்லூர் சிவகுரு ஆதீனம் தவத்திரு வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், மக்களிடமிருந்து எங்களை அந்நியப்படுத்தி இவ்வாறான சித்திரவதைகளை தருவதனூடாக போராட்டத்தை கைவிட்டு விடுவோம் என்ற நிலையில் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் நிகழ்ச்சி நிரல் உள்ளது. அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் 26ஆம் திகதியிடப்பட்டிருந்த வழக்கு 5ஆம் திகதியே முன்கூட்டி திகதியிடப்பட்டுள்ளது. அனுர அரசாங்கமும் இனவாதத்துக்கும் மதவாதத்திற்கும் எந்த விதத்திலும் விதிவிலக்கான அரசாங்கம் அல்ல. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தின் போது போலீசாரின் கன்னத்தில் அறைந்த துறவி மீது இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். தையிட்டி திஸ்ஸ விகாரையின் விகாராதிபதி ஜிந்தோட்டை நந்தராம தீரர் யாழ் மாவட்ட செயலாளர் மரதலிங்கம் பிரதீபன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தையிட்டி விகாரையில் நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். கடந்த 31ஆம் தேதி தையிட்டி விகாரிக்காக காணிகளை இழந்தவர்களை மாவட்ட செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியதன் தொடர்ச்சியாக தையிட்டி விகாராதிபதியை இன்றைய தினம் சந்தித்ததாக மாவட்ட செயலர் தெரிவித்தார். தையிட்டி திஸ்ஸ விகாரை காணி விடுவிப்பு தொடர்பாக கடந்த 31ஆம் தேதி இந்த காணிக்குரிய பொதுமக்கள் நேரடியாக மாவட்ட செயலகத்துக்கு வருகை தந்து தங்களுடைய காணி விடுவிப்பு தொடர்பாக கலந்துரையாடியிருந்தார்கள். ஆகவே அங்கே கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பாக இந்த திஸ்ஸ விகாரைக்கு பொறுப்பாக இருக்கின்ற சுவாமிகளுடன் வந்து கலந்துரையாடி இந்த காணி விடுவிப்பு தொடர்பாக அந்த மக்களுடைய கோரிக்கையினை நான் அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றேன். அவரும் இந்த காணி விடுவிப்பு தொடர்பாக தான் முடிவெடுக்க முடியாது என்பது தொடர்பாகவும் இந்த முடிவினை தன்னுடைய அடுத்த உயர் பீடத்திற்கு தெரிவித்து அவர்கள் மூலமாக இந்த தொடர் நடவடிக்கைக்குரிய முயற்சிகளை எடுப்பதாக தெரிவித்திருக்கின்றார். යාපනයේ දිසාපතිතුමා ඇවිල්ලා කතා කිරීම බොහොම සතුට ප්‍රකාශ කරනවා. ඒ නිසා යම් ගැටලු නිරාකරණය කර ගැනීම සඳහා අවශ්‍ය කරන පසුබිම සකස් කර ගන්නට රජයත් සංඝ සභාවත් ඒ අවශ්‍ය කටයුතු සිදු කරાવી.
அரசாங்கம் பின்பற்றும் சர்வதேச நாணய நிதி கொள்கை மற்றும் இந்திய சார்பு பொருளாதார முன்னெடுப்புகள் போன்றவற்றால் நாட்டு மக்கள் எதிர்நோக்குகின்ற கஷ்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிப்பதாக மக்கள் போராட்ட இயக்கம் நேற்று கொழும்பு தொடர்பு நிலையத்தின் முன் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தது. அச்சந்தர்ப்பத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது மக்கள் போராட்ட இயக்கத்தின் நிர்வாக உறுப்பினர் வசந்த முதலியே குறிப்பிட்டுள்ளதாவது, 2025ஆம் ஆண்டு மக்களுக்கு ஒரு சவாலான வருடமாக இருந்தது. ஆனால் புத்தாண்டு மக்களுக்கு மேலும் ஒரு சவாலான ஆண்டாக அமையும். அரசாங்கத்தின் புதிய தாராளமயமான IMF-க்கு சாதகமான பொருளாதார கொள்கையால் முழு நாடும் ஒரு பெரிய கடன் பொறியில் சிக்கியுள்ளது. இந்த நாட்டின் தொழிலாளர் வர்க்கம் அந்த கடனை செலுத்த வேண்டியிருக்கும். மறுபுறம் குழந்தைகளின் கல்வி உரிமையை குறைக்கும் மசோதாக்கள் வரவுள்ளன. எதிர்காலத்தில் மேலும் மேலும் தரமற்ற மருந்துகள் நமது வைத்தியசாலைகளுக்கு வரும். இந்திய நிறுவனங்கள் நமது விவசாயிகளின் நிலங்களை கொள்ளையடிக்க வருகின்றனர். இந்திய ரோலார் படகுகள் மீன்பிடி வளங்களை கொள்ளையடிப்பதை பார்த்துக் கொண்டு சும்மாக இருக்க முடியாது. மக்கள் இவ்வாறான செயற்பாடுகளை எதிர்பார்த்து ஒரு புதிய அரசாங்கத்தை கொண்டு வரவில்லை. ஆனால் இந்த அரசாங்கமும் பழைய ரணில் ராஜபக்ஷ குடும்பத்தின் அதே கொள்ளையடிக்கும் பொருளாதார கொள்கையை செயல்படுத்துகின்றது. அந்த கொள்ளையடிக்கும் கொள்கையை எதிர்த்து மக்கள் ஒன்று கூறி போராடுவதை தவிர வேறு வழி இல்லை என்று குறிப்பிட்டார். புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சார்பானவர்களின் வேண்டுகோள்களை நிறைவேற்றுவதற்காக முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் சிவனேசபுரி சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையான் ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக முட்டு கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். புதிய வருட ஆரம்பத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இந்த நாட்டில் இருந்த 30 வருட யுத்தத்தை நிறைவு செய்வதற்கு தலைமை தாங்கிய மற்றும் அதற்கு ஒத்துழைத்த முப்படையினர் மறக்கப்பட்டுள்ளனர். யுத்தத்திற்கு உதவி செய்து அதுவும் தமிழீழ விடுதலை புலிகளின் அச்சுறுத்தலுக்கு அடிபணியாது தமிழ் தரப்பில் டக்ளஸ் பிள்ளையான் பக்கம் நின்றனர். இவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக செயல்பட்டதால் இன்று தண்டிக்கப்படுகின்றார்கள். இதனால் நாங்கள் இன்று நன்றி மறந்த நன்றி அறிதலற்ற இனமாக மாறிவிட்டோம் என்று கேள்வி கேட்க வேண்டியுள்ளது என்றார். யாழ் வடமராட்சி கிழக்கு அபிவிருத்தி குழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினரும் வடமராட்சி கிழக்கு அபிவிருத்தி குழு தலைவருமான ரஜீவன் தலைமையில் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. குறித்த கூட்டமானது இன்றைய தினம் காலை 9:30 மணியளவில் ஆரம்பமானது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மற்றும் வடமராட்சிகளுக்கு பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் ஜுகதீஸ் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினூடாக வடக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் 98% அதிகமான நிதியை வினைத்திறனாக செலவு செய்து இலங்கையின் ஏனைய மாகாணங்களுடன் ஒப்பிடுகையில் வடக்கு மாகாண சபை முதலிடத்தை பிடித்துள்ளதாக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் சிவரூபன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகன் தலைமையில் 2026ஆம் ஆண்டுக்கான கடமை ஆரம்பிக்கும் விசேட நிகழ்வு ஆளுநர் செயலகத்தில் நேற்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்த ஆளுநர் 2025ஆம் ஆண்டில் மாகாணத்தின் நிதி முன்னேற்றத்தில் மிகச் சிறப்பான நிலையை அடைவதற்கு அர்ப்பணிப்புடன் ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் தனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். தொடர்ந்தும் உரையாற்றிய ஆளுநர், கடந்த 2024ஆம் ஆண்டு எமது மாகாணத்துக்கு 4 பில்லியன் ரூபாவும் 2025ஆம் ஆண்டு 8 பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்ட நிலையில் இம்முறை 2026ஆம் ஆண்டுக்காக அன்னளவாக 10 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நிதி ஆணைக்குழுவும் ஜனவரி மாதத்தில் இருந்து எமது திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. எமக்கு ஒதுக்கப்பட்ட நிதியினூடாக செயல்படுத்த முடியாத மேலதிக திட்டங்களுக்குரிய நிதியை மத்திய அரசின் நிரல் அமைச்சுக்களிடம் கோருவதற்கு எமக்கு வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக மாகாண சபைகளுக்கு நிரல் அமைச்சுக்களின் நிதியை ஒதுக்கீடு செய்யுமாறு மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் பணிபுரிய விடுத்துள்ளார். எனவே இவ்வாண்டில் எம்மால் முன்னரை விட கூடுதலான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க முடியும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். எமது மாகாணத்தில் சில குறிப்பிட்ட பிரதேசங்கள் தொடர்ச்சியாக வெள்ள பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகின்றன. அந்த மக்கள் ஒவ்வொரு தடவையும் பாதிக்கப்படுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. எனவே அவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ள பிரதேசங்களில் எதிர்காலத்தில் வெள்ள பாதிப்பை முற்றாக இல்லாதொழிப்பது அல்லது குறைப்பது எவ்வாறு என்பது தொடர்பில் இவ்வாண்டில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும். அதாவது அதனை நடைமுறைப்படுத்துவது கடினம். நாம் இங்கிருந்து கொள்கைகளை வகுத்தாலும் அதை களத்தில் செயற்படுத்துபவர்கள் நீங்களே. அந்த செயல்பாடுகளின் போது நீங்கள் பெற்ற அனுபவங்களை எதிர்கால வெற்றிக்கு வழிவகுக்கும். பிரதம செயலாளர் முதல் கள உத்தியோகத்தர்கள் வரை அனைவரினதும் கூட்டு முயற்சியினாலேயே இம்முறை அம்மாள் நிதி பயன்பாட்டில் தேசிய ரீதியில் சிறப்பான அடைவை எட்ட முடிந்துள்ளது. இருப்பினும் நாம் வெறும் நிதி புள்ளி விவரங்களை மட்டும் பார்க்காமல் இத்திட்டங்கள் மக்களின் வாழ்க்கை தரத்தில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன என்பதை நிச்சயம் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டார்.
இலங்கை ராணுவத்தை விட்டு விலகிச் செல்லும் சிப்பாய்களின் எண்ணிக்கை பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ராணுவத்துக்கு வழங்கப்பட்டிருக்கும் வரப்பிரசாதங்கள் நாளுக்கு நாள் குறைக்கப்படுகின்றது. அதோடு அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் நிவாரணங்களுக்காக விருப்பு வெறுப்புகளை கருத்தில் கொள்ளாமல் சம்பளம் வெட்டப்படுகின்றது. 2030 ஆண்டளவில் 60,000 ராணுவத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதனால் ராணுவ சிப்பாய்கள் வாழ்க்கை நடத்த போதுமான வருமானம் இல்லாமல் விட்டுச் செல்கின்றனர். இதில் ராணுவத்தின் உயரதிகாரிகளும் விலகிச் செல்கின்றனர். அது மட்டுமல்ல, பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கு புதிய சட்டங்களை கொண்டு வருகின்றனர். ஆனால் அவ்வாறான சட்டங்களில் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துவது என்னவோ ஜனநாயக அரசியலில் ஈடுபடும் கட்சிகள் மற்றும் அரசியல்வாதிகளை கட்டுப்படுத்துவதை முன்னெடுத்துச் செல்கின்றனர் என்றும் குறிப்பிட்டார். இலங்கையில் ஏற்பட்ட பல்வேறு இடர்களின் போது இந்தியா முதலில் கரம் கொடுத்துள்ளது. இலங்கையில் குறிப்பாக வடக்கு மக்களை காப்பாற்றுகின்ற தமது கடமையை அவர்கள் நிறைவேற்றியுள்ளனர் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கம் டுலோ கட்சியின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்றைய தினம் மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர், இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார். அவர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோரையும் சந்தித்து கலந்துரையாடினார். அதன் அடிப்படையில் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்தோம். பழைய முறைப்படி இத்தேர்தலை நடத்தி எல்லை நிர்ணயங்களை மேற்கொள்ளும் சூழலை உருவாக்கும் என்ற கோரிக்கை நாங்கள் முன்வைத்துள்ளோம். அதே நேரத்தில் பொருளாதார ரீதியில் இலங்கை வீழ்ச்சியடைந்த போது தனது காலை பதித்தது. இயற்கை அனர்த்தத்தின் போது மக்கள் தவித்த போது இந்தியா முதலாக தனது காலை பதித்துள்ளது. இலங்கையில் குறிப்பாக வடக்கு மக்களையும் காப்பாற்றுகின்ற தமது கடமையை அவர்கள் நிறைவேற்றியுள்ளனர். அந்த வகையில் ஜனாதிபதியிடம் குறிப்பாக நாடாளுமன்றத்திலும் தெரிவித்திருந்தேன். இலங்கைக்கு அண்மையில் உள்ள நாடு இந்தியாவை பற்றி பிடியுங்கள், நேசக்கரம் நீட்டி சமாதானத்துடன் இந்தியாவுடன் இணைந்து செயல்படுகின்ற ஒரு வாய்ப்பு வருகின்ற போது நாம் இலங்கையை மீட்டெடுக்க முடியும் என்று நாங்கள் கூறியிருந்தோம். அனைத்தையும் நாங்கள் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருடன் கூறியிருந்தோம். இலங்கையில் ஏற்பட்ட இடர்களின் போது முதலில் இந்தியா இலங்கைக்கு உதவிகளை முன்னெடுத்த பின்னர் ஏனைய நாடுகள் தமது அறிவிப்புகளை முன்னெடுத்து உதவிகளையும் செய்துள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டார். இந்தியாதான் முதல் முறையாக வந்து இங்கு எங்களுடைய மக்களை உதவி செய்கின்ற ஒரு நிலை வந்த பின்புதான் மற்ற நாடுகள் எல்லாரும் தங்களுடைய அறிவிப்புகளை செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே நாங்கள் இந்தியாவுக்கு நன்றியை தெரிவித்திருந்தோம். இன்னும் எங்களுடைய நிலங்கள் சம்பந்தமாக இந்த திணைக்களங்களின் ஊடாக பல பிரச்சனைகளை எங்களுடைய மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இயற்கை அனர்த்தத்திலே குறிப்பாக மன்னார் மாவட்டம் பல இழப்புகளை சந்தித்தது. கால்நடைகள் பல ஆயிரக்கணக்கிலே காணாமல் போய் இறந்ததை நாங்கள் எடுத்து சொன்னோம். அதே போல் மன்னார் மிக மோசமான இருந்த மலையகங்களை போன்று வடக்கிலே மன்னார் மிகவும் ஒரு மோசமான இயற்கை அனர்த்தத்தை சந்தித்தது. அதே போல் முல்லைத்தீவு மாவட்டம், இந்த 2 மாவட்டங்களும் இயற்கை அனர்த்தத்திலே மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய உதவிகள் எங்களுடைய மன்னார் மாவட்டத்திற்கும் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் குறிப்பாக வன்னி மாவட்டத்திற்கும் தேவை என்பதை நாங்கள் எடுத்து சொன்னோம். இப்போ அந்த வகையில் எங்களிடம் விவரங்களை கேட்டறிந்து நாங்கள் அதை கொடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்தியாவினுடைய உதவி எங்களுடைய குறிப்பாக மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களிலே கிடைக்க வேண்டுமென்ற அந்த எதிர்பார்ப்பு எங்களிடம் இருக்கிறது. இருந்தாலும் போன ஜனாதிபதி அவர்கள் மன்னாருக்கு வந்த நேரம் இந்த இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கான நிவாரண வேலை திட்டங்கள், அது ரோட்டாக இருக்கலாம் அல்லது அவருடைய வாழ்வாதாரமாக இருக்கலாம் அல்லது அளிக்கப்பட்ட வீடுகளுக்கு நிவாரணமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்கின்ற கூட்டமாக அது அமைந்தாலும் கூட எங்களுடைய மீனவர்கள் இந்த இயற்கை அனர்த்தம் வரப்போகிறது என்றால் முதல் முறையாக பாதிக்கப்படுகிறவர்கள் எங்களுடைய மீனவ சமூகம். ஏனென்றால் அவர்களை தொழிலுக்கு போக வேணாம் என்று சொல்லுவார்கள். அவர்கள் கடத்தொழிலை நம்பியிருக்கின்ற அதைத்தான் தங்களுடைய வாழ்வாதாரமாக கொள்ளுகின்ற எங்களுடைய சமூகம். இந்த இயற்கை அனர்த்தத்திலே அறிவிப்புகள் வந்தபோது
அவர்கள் கடத்தொழிலுக்கு செல்வதில்லை. ஆனால் அவர்களுக்கு சாப்பாட்டுக்கான அல்லது அவர்களுடைய எதிர்காலத்திற்கான அந்த குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் அவர்கள் கண்டுகொள்ளப்படவில்லை என்பதை நான் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தேன். அவரும் உடனடியாக இந்த எங்களுடைய மீனவர் சமூகத்துக்கு உணர்வுணர்வு கொடுப்பதற்கான அழைப்புதலை அவர் கொடுத்திருந்தாலும் கூட இங்கு அது ஒரு மாற்று திட்டமாக இருப்பதாக நான் அறிகிறேன். யூடியூப் செயற்பாட்டாளர் ஒருவருக்கு எதிராக அமைச்சர் நலிந்த ஜெயதிச 1 பில்லியன் ரூபாவை நஷ்ட ஈடாக கோரி சட்டத்தரணி ஊடாக சம்மன் அனுப்பியுள்ளார். மருந்து வகையொன்றை நாட்டிற்கு கொண்டு வந்த விடயம் தொடர்பில் தனது பெயரை தொடர்புபடுத்தி யூடியூப் அலைவரிசை ஒன்றினூடாக போலி தகவல்களை பரப்பி பொதுமக்களை அச்சத்துக்குட்படுத்தும் வகையில் அந்த யூடியூப் செயற்பாட்டாளர் செயற்பட்டதாக அமைச்சர் குற்றம் சுமத்தினார். சர்ச்சைக்குரிய மருந்து உள்ளிட்ட 10 வகையான மருந்துகள் தொடர்பில் தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் குறித்த செயற்பாட்டாளர் அமைச்சரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் போலி தகவல்களை வெளியிட்டுள்ளதாக சம்மனில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நட்டஈடு கோரிக்கைக்கு எதிராக செயற்பட்டால் எந்தவொரு முன்னறிவிப்புமின்றி வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்றும் சம்மனூடாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்குள் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட 11 இந்திய மீனவர்களை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணம் காரைநகர் கடற்பகுதியில் நேற்றைய தினம் புதன்கிழமை இரவு கடற்படையினர் நடத்திய விசேட சோதனை நடவடிக்கையின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் புத்திக சம்பத் தெரிவித்துள்ளார். அவர்கள் பயணித்த படகும் மீன்பிடிக்க பயன்படுத்தப்பட்ட மீன்பிடி உபகரணங்களும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த இந்திய மீனவர்கள் தற்போது காங்கேசன்துறை கடற்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட 106 கிலோ 248 கிராம் கெரோயின் மற்றும் 90.5 கிராம் அபின் போதைப் பொருட்கள் இன்று அளிக்கப்பட்டது. இந்த போதைப் பொருட்கள் இன்று காலை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் பொறுப்பேற்கப்பட்டது. இந்த போதைப் பொருள் புத்தளம் வனாதவில்லு பகுதியில் நிறுவப்பட்டு எரியூட்டிக்கு கொண்டு செல்லப்பட்டு அளிக்கப்பட உள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.